ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு OnePlus ஹெட்செட் வந்து லெஃப்ட் சைடு கேட்குது, ரைட் சைடு வந்து கேட்கல. அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் வந்து மைனஸில் கரெக்டாக வந்து கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, மைனஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து போர்ட்லேருந்து ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்கா, ஒயர் வழியாக ஸ்பீக்கருக்கு லைன் போகுதான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து போர்ட்லேருந்து ஒயரை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒயர் ரிமூவ் பண்ணியாச்சு. போர்டில் இது ரெண்டு முதல்ல ஷார்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். அப்படி எதுவும் இல்லை, கண்டினியூட்டி வந்து வரல. ஓகே, போர்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, மைனஸ் கரெக்டாக வருது கண்டினியூட்டிலேருந்து. ப்ளஸில் வந்து ஷார்ட் வைஸ் எதுவும் ஷார்ட்லாம் ஆகலை. போர்டு வைஸ் நல்லா இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். மைனஸ் கண்டினியூட்டி வருது. இப்போ ஹெட்செட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கண்டினியூட்டி வந்து வரலை. அப்படின்னா ஸ்பீக்கர் இல்லை ஒயர் இது ரெண்டுத்தில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்பீக்கரில் தான் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒயர் இல்லை ஸ்பீக்கர் இது ரெண்டுத்தில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கணும். இதுக்கும் ஒரு வாட்டி ஒயரில் லைட்டாக லெட் ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வரல. ஒயர் இல்லை ஸ்பீக்கர் இதில் தான் ப்ராப்ளம் இருக்கணும். செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீலை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்பீக்கரோட பிளாஸ்டிக் இப்போ வந்து ஒயரில் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு இங்கே இன்னும் ரெண்டு ஸ்பீக்கர் மேலே. ஓகே, எல்லோ நல்லா இருக்குது. க்ரீனு க்ரீனும் நல்லா தான் இருக்குது. அப்போ வந்து ஸ்பீக்கரில் தான் ப்ராப்ளம். ஸ்பீக்கரில் வச்சா தான் கண்டினியூட்டி வரல, அதாவது ஸ்பீக்கர் தான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ புது ஸ்பீக்கர் மாற்றணும். இப்போ வந்து இது புது ஸ்பீக்கரு, இது நல்லா ஒர்க் ஆகுது. பழைய ஸ்பீக்கர்லேருந்து ஒயர் ரிமூவ் பண்ணி புது ஸ்பீக்கரில் வந்து சால்வ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒயர் வழியாக கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒயர் வழியாகவும் கண்டினியூட்டி வருது, தெரியுதா? ஓகே, ஒயர் வழியாகவும் கண்டினியூட்டி வருது. ஸ்பீக்கர் வந்து நம்ம புது ஸ்பீக்கர் மாற்றியாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டீலை வந்து ஹெட்செட் ஒயரில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வயரை போர்டில் சால்வ் பண்ணிடலாம். போர்டில் வயர் சால்வ் பண்ணிடுச்சு. என்கிட்ட இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மொபைல் தான் கையில் இருக்குன்றதுனால லேப்டாப்பில் வந்து ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு மியூசிக் ப்ளே பண்ணி காட்டுறேன். லேப்டாப்பில் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி வச்சு இப்போ மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த சைட் தான் இப்போ நம்ம மாற்ற வந்து ஸ்பீக்கரை. அனதர் சைடையும் காமிக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க. ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்.